குவைத் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீன் சமைக்க போகிறோம் வீட்டில். நாங்கள் மங்கஃப்லேயே மீன் வாங்கிட்டோம். இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் வறுவலும் செய்யலான்னு தான் பிளான். நான் எப்பயும் சமைக்கிறதுக்கு முன்னாடி அலெக்ஸா போட்டுருவேன். அலெக்ஸாவில் பாட்டு கேட்குறதுக்காகவே நான் சமைக்குவேன். நாங்கள் வாங்கின மீன் ஷீலா மீன் தான். 10 பீசஸ் வந்துச்சு, 600 ஃபில்ஸ். நான் இது வரைக்கும் மீன் வறுவலோ மீன் குழம்போ தனியாக செஞ்சதே கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம், ட்ரையல் அண்ட் எரர் தான். மீன் வறுவலுக்கு மீன் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே வச்சா கொஞ்சம் நேரம் ஊறும். புளியும் ஊற வச்சாச்சு, அரிசியும் கழுவி ஊற வச்சாச்சு. மீன் குழம்பு செஞ்சுட்டா இது எல்லாமே ஊறுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மீன் குழம்பு நல்லெண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். நாங்கள் நல்லெண்ணெயோட பெரிய 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 ஃபேன். எதில் வேணால் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். புளி ஹாட் வாட்டரில் ஊற வச்சேன், ஸோ கொஞ்சம் ஈஸியாக கரைஞ்சிருச்சு. அண்ட் பேஸ்ட்டும் நல்லா திக்காக வந்துருந்துச்சு. மீன் குழம்பு ஃபஸ்ட் டைம் வைக்கிறனால மீனை இந்த குழம்புல போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பாடா ஏதோ ஒன்று நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல். எனக்கு ஃபிஷ் ஃப்ரை நல்ல ப்ரௌனாக இருக்கணும், மேலே மசாலா கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்துருந்துச்சு. உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் வந்துருந்தது. நாங்கள் இன்றைக்கி எல்லாமே சுட சுட சாப்பிட்டோம். மீனும் சூடாக இருந்தது, சாதமும் சூடாக இருந்துச்சு. இந்த 8 டிகிரிஸ் குளிரில் இந்த சூடான மீன் குழம்பும் மீன் வறுவலும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வறுத்த மீன், என் ஹஸ்பண்டுக்கு குழம்பு மீன். எனக்கு குழம்பு பிடிக்காது, அவங்களுக்கு வறுத்த மீன் பிடிக்காது. இந்த கிளைமேட்டில் வீக்கெண்டில் மீன் குழம்போடு எங்கள் வீக்கெண்ட் நல்லாவே முடிஞ்சிச்சு.